ஆதிகாலத்து நீச்சல்காரன். நீண்ட துடுப்பு போன்ற மூக்கு, வழுவழுப்பான உடல் மற்றும் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்ட ஒரு மீன் இனம் பற்றி தெரியுமா? அதுதான் அமெரிக்காவின் ஆறுகளில் வாழும் அதிசய மீன் பேடல்ஃபிஷ். பேடில்ஃபிஷ் உலகில் உள்ள மிக பழமையான மீன் இனங்களில் ஒன்றாகும். இதன் வரலாறு சுமார் 125 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது. டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே இந்த மீன் பூமியில் வாழ்ந்து வருகிறது. இதன் மிகவும் தனித்துவமான அம்சம் அதன் பெரிய, நீளமான மற்றும் துடுப்பு போன்ற மூக்குதான். இந்த மூக்கு மீனின் மொத்த உடல் நீளத்தில் 1/3 வரை நீளமாக இருக்கும். உள்ளூர் மக்கள் இதை ஸ்பூன் பில்ட் கேட்ஃபிஷ் அல்லது ஸ்பூன் பில் என்றும் அழைக்கிறார்கள். இதன் அறிவியல் பெயர் பாலியோடன் ஸ்பாத்துலா. இதற்கு பல பற்களைக் கொண்டு என்று பொருள். பேடில்ஃபிஷ் மிசிசிப்பி நதி படுகையில் உள்ள ஆறுகள் மற்றும் ஏரிகளில் மட்டுமே காணப்படுகிறது. இது ஒரு வகை ஸ்டர்ஜன் மீன் இனத்தைச் சேர்ந்தது. இதற்கு செதில்கள் கிடையாது. இதன் உடல் வழுவழுப்பாக சுறா மீனின் தோலைப் போல இருக்கும். பேடில்ஃபிஷ் ஒரு வடிகட்டி உண்ணி. இது வாயை திறந்து நீந்தி தண்ணீரில் உள்ள பிளாங்க்டன்களை வடிகட்டி உண்ணும். இதன் மூக்கில் உள்ள சென்சார் கருவிகள் தண்ணீரில் உள்ள நுண்ணிய மின்சார அலைகளை கண்டறியும். இது பிளாங்க்டன்களை கண்டறிய உதவுகிறது. இந்த மூக்கு உணவை தேட உதவுகிறதே தவிர தரையை கிளறி மண்ணில் உள்ள உணவை தேட பயன்படாது. இது ஒரு பெரிய மீன். இதன் நீளம் 5 அடி வரை வளரும். எடை 68 கிலோ வரை இருக்கும். இவை அதிகபட்சமாக 50 ஆண்டுகள் வரை வாழும். பேடில்ஃபிஷ் மெதுவாக நீந்தும், ஆனால் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்கும் போது வேகமாக நீந்தும். இதன் வாய் மிகவும் அகலமானது. இது பெரிய அளவில் தண்ணீரை உள்ளிழுக்க உதவும். ஆண் மீன்கள் 7 முதல் 9 வயதுக்கு பிறகு இனப்பெருக்கத்திற்கு தயாராகும். பெண் மீன்கள் 9 முதல் 12 வயதுக்கு பிறகுதான் இனப்பெருக்கத்திற்கு தயாராகும். இவை இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே நீர்நிலைகளில் இருந்து ஆறுகளுக்கு வரும். இவற்றின் இனப்பெருக்கம் மிகவும் கடினமானது. ஒரு பெண் மீன் தனது வாழ்நாளில் சில முறை மட்டுமே முட்டையிடும். ஒரு பெண் மீன் ஒரு நேரத்தில் 3 லட்சம் முட்டைகள் வரை இடும். இவற்றின் முட்டைகள் கருப்பு நிறத்தில் இருக்கும். சட்டவிரோதமான வேட்டை மற்றும் அணைக்கட்டு கட்டுமானம் காரணமாக இவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதன் முட்டைகள் காவியார் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் இவை மிசிசிப்பி காவியார் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதன் பாதுகாப்பு நிலை IUCN சிவப்பு பட்டியலில் அபாயத்திற்கு உள்ளான இனம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பேடில்ஃபிஷ் அமெரிக்காவில் உள்ள சில மாநிலங்களில் பாதுகாக்கப்பட்ட விலங்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. பேடில்ஃபிஷின் எலும்புக்கூடு பெரும்பாலும் குருத்தெலும்பினால் ஆனது. இது ஒரு சுறா மீன் போல இருக்கும். இவற்றின் முதுகு துடுப்பு பின்னோக்கி அமைந்திருக்கும். இவற்றின் தோல் ஒரு அடர் நீலம் முதல் கருப்பு நிறம் வரை இருக்கும். இதன் வால் ஒரு அசாதாரண வடிவில் இருக்கும். இவற்றின் மூக்கு தலையின் முன்பகுதியிலிருந்து நீண்டு ஒரு துடுப்பு போல இருக்கும். இவற்றின் கண்கள் மிகச் சிறியவை. இது மூக்கின் சென்சார் கருவிகளை சார்ந்து வாழ்வதால் கண் பார்வைக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை. இவற்றின் வாய் தலையின் அடிப்பகுதியில் இருக்கும். இவை பலவிதமான ஒலிகளை எழுப்பும். இது மற்ற மீன்களுடன் தொடர்பு கொள்ள உதவும். பேடில்ஃபிஷ் மிகவும் மெதுவாகவும் அமைதியாகவும் நீந்தும். இது நீரின் மேற்பரப்பில் உணவை தேடும். பேடில்ஃபிஷ் ஒரு பெரிய நீண்ட மூக்குள்ள மீன். இவற்றின் நாக்கு ஒரு சுழல் நாக்கு போல இருக்கும். இவை ஒரு நீண்ட ஆயுள் கொண்ட மீன். பேடில்ஃபிஷ் உலகின் மிக பழமையான மற்றும் விசித்திரமான மீன்களில் ஒன்றாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.